பாருங்க 27 கோடி ரூபாய் தான் அப்படினாங்க. அத கவனிக்கல நீங்க. இல்ல இது கூட காட்ட மாட்டேங்க. நிறைய பேர் 100 ரூபாய் 50 ரூபாய் காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் ப்ராப்பரா இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் பக்காவா போய் ஒருத்தருக்கு தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட யாரா இருந்தாலும் அது நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் அவங்களுடைய இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எதையுமே ப்ராப்பரா பண்ணலைன்னா நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்றேன். ப்ராப்பரா பண்ணலாம் எதுவுமே பண்ண முடியாது உலகத்துல. உங்களுக்கு ₹1 கொடுத்தாலும் அதையும் என்னுடைய ஆடிட்டர் பெர்மிஷன் இல்லாம கொடுக்க முடியாது. அமெரிக்கால ஆடிட்டர் போய் கேட்டா சார் 5000 3000 எவ்வளவுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நான் கால்குலேட்டர் வச்சு கண்டுபிடிச்சிருவேன்பாங்க. சைனால போய் ஆடிட்டர் கேட்டா 5000 × 3000 எப்படி சார் நான் அதை பென்சிலால போட்டுருவேன் அப்படின்னாங்க. இந்தியாவில் உள்ள ஆடிட்டர் பார்த்து கேட்டாங்க 5000 × 3000 எவ்வளவுன்னு. எப்படி பண்ணுமோ சொல்லுங்க பண்ணிக்கலாம். நான் கேள்வி கேட்டு அவரை திணற வைக்கணும் பாக்குறோம். அவர் பதில் சொல்லி எங்களை திணற வைக்கிறாரு. ஆனா விட மாட்டோம். இன்னும் நல்ல காரசாரமான கேள்வி எல்லாம் கேட்க போறோம். அவர் எப்படி தப்பிக்கிறாருன்னு பாத்துருவோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். வாங்க பேசலாம் வாங்க, வணக்கம் சொல்லுறோம் நாங்க. வாங்க பேசலாம் வாங்க, இப்போது சின்ன இடைவேளை, இதன் பின் தொடரும் எங்க வேலை. வாங்க பேசலாம் வாங்க. இங்க ஃபைட்ஸ் எல்லாம் பண்றீங்களே, அடிகளின் உறுதிக்கு உண்மையான உத்தரவாதம். ARS பவர் TMT கம்பெனி. அம்மன் GR வாங்க பேசலாம் தொடர்கிறது. வாங்க பேசலாம் வாங்க, வந்து குந்துனோம் நாங்க. வாங்க பேசலாம் வாங்க, இன்னும் வந்து குந்துனோம் நாங்க. அம்மன் GR. இப்ப நீங்க வெறும் அரசியல்வாதியா இருந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். கலை உலகத்திலையும் சம்பந்தப்பட்டதுனால கேட்கறேன். இங்க ஃபைட்ஸ் எல்லாம் பண்றீங்களே, அடிச்சு தூள் கிளப்புறீங்களே, அத மாதிரி சந்தர்ப்பங்கள் பார்லிமெண்ட் நிறைய இருக்கு, பண்றாங்க, பார்த்திருக்கேன். நீங்க பண்ணிருக்கீங்களா? அந்த மைக் எடுத்து டேய் அப்படிங்கறதோ அப்படியே தூக்கி அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சுதா? எதையுமே நல்லது செய்யும் போது அது அவ்வளவு சீக்கிரமா வெளியில வராது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தா மட்டும் இப்ப நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ நல்ல விஷயங்களை பேசுறோம். இதுல ஏதாவது ஒரு மேட்டர் நம்மளுக்குள்ள ஒரு தப்பா பேசிட்டா அது நாளைக்கு காலையில ஹெட்லைன், டிவி எல்லாத்துலயும் வரும். அது மாதிரி பார்லிமெண்ட்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் காலையில ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லாம் போகும். பார்லிமெண்ட் 11 o'clock மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் 10 o'clock வரைக்கும் எல்லாம் போகும். போகுது. அதனாலதான் ஒரு முடிவுக்கு வர முடியாம இல்ல அந்த மாதிரி எல்லாம் போற நேரத்துல அந்த நல்லதெல்லாம் வராது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை மாதிரி நல்லவர்கள் நினைத்த காரியம் நடக்கும் போது மட்டும் வருகிறனால அது மட்டுமே வெளியில தெரியுது. நாங்க நதி நீர் இணைப்பு வேணும்னு நினைக்கிறோம். நடக்குதா? காலங்காலமா கிட்டத்தட்ட 30 வருஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் ஹைவே பண்ண மாதிரி நதியும் ஒருங்கிணைஞ்சிட்டா இன்னைக்கு காவேரிட்டையும் முல்லை பெரியார்னு அவட்டையும் சண்டை போட வேண்டாமேன்னு கேக்குறாங்க. அதை பத்தி யாருக்கு அதுல நீங்க கேட்ட கொஸ்டின் கன்சிடர் பண்ண வேண்டிய கொஸ்டின், கண்டிப்பா செய்ய வேண்டிய கொஸ்டின். இதை நான் பார்லிமெண்ட்ல கூட டெல்லி கணேஷ் சார் இந்த மாதிரி கேட்டாரு என்னுடைய கொஸ்டின்ல, அவருக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியல. அது எம்பியா அவருடைய சார்பா, ஏன் சார்பா கேட்க மாட்டேன் பார்லிமெண்ட்ல. டெல்லி கணேஷ் சாருக்காக நான் இனிமே டெல்லிக்கு போக கூடாது இல்ல சார். அந்த மாதிரி உண்மையிலே இது நீங்க சொன்னதுல நதிநீர் இணைப்பு கண்டிப்பா இன்னைக்கு நாட்டுக்கு தேவை. அது என்னைக்கு வருதோ அப்பதான் இந்த தண்ணி தட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தீரும். கண்டிப்பா அது கூடிய விரைவில் நடைபெறும். இப்ப நீங்க உங்களுடைய இந்த பணியில இப்படி ஒரு இதா இருக்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறீங்க, எத்தனை ஏழைக்கு நீங்க ஒரு கல்விக்கு சார்? உண்மையிலேயே இன்னைக்கு இங்கிலீஷ் மஸ்ட் சார். இங்கிலீஷ் தெரியலைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு பொதுவான லாங்குவேஜ் ஆயிடுச்சு. படிச்சு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வெளியில ஒரு வேலைக்கு வரணும், ஏதாவது கத்துக்கிறணும்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச தகுதி இங்கிலீஷ் பேசவாவது தெரியணும். அப்பதான் அவங்க ஒரு கம்பெனிலேயே எங்கேயோ போய் வேலை பார்க்கலாம். இப்ப என்னுடைய மாவட்டத்துல கிட்டத்தட்ட 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ஃபுல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் புக்கு அடிச்சு நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல. என்னுடைய எம்பி ஃபண்டு கூட எந்தெந்த ஸ்கூல்லாம் பில்டிங் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அந்த ஸ்கூல்களுக்கெல்லாம் என்னுடைய எம்பி ஃபண்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய எய்மே கிராமத்துல
மெயின் வந்து விவசாயம் இருக்கணும். விவசாயம் இல்லை. விவசாயம் இல்லாதனால மக்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கு இந்த மழை நேரம் வந்தா தான் விவசாயம் பண்ண முடியும். இப்ப பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு தலைவர் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு மக்கள் வந்து அதுல இருந்து மீண்டுக்கிறாங்க. மழை இல்லாம கூட சில பயிர்கள்லாம் பயிர் செய்யலாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. இப்ப நான் தான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு மாடலா மக்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு என்னுடைய லேண்ட் ஒரு 200-300 ஏக்கர்ஸ்ல மழை இல்லைன்னா என்ன பயிரிடலாம் அல்லது அந்த சவர் வாட்டரை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் அக்ரிகல்ச்சர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது முடிச்சு விவசாயிகளுக்கு பொதுவாவே நீங்க சொன்ன மாதிரி அவங்க பழைய காலத்துல இருக்காங்க, வானம் பார்த்த பூமிங்கிறாங்க. நெல்லு போடுவாங்க இல்ல மிளகா போடுவாங்க. அது விளைஞ்சா மழை இருந்தா தான் விளையும், அது களை எடுக்கணும். அதுல அந்த உழுத கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியே இவங்க பயிரிட்டு கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு மாடர்ன், நீங்க சொன்ன மாதிரி இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த வேலை தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, வாழ்க்கையில எல்லாருக்குமே லட்சியங்கள் நிறைய இருக்கும். உச்சபட்ச லட்சியமாக ஒன்று இருக்கும். அதுபோல உங்களுடைய ஹையஸ்ட் ஆம்பிஷன், ஹையஸ்ட் கோல் ரித்திஷ் சாருக்கு என்ன இருக்கு? உண்மை சார். அதாவது பார்லிமெண்ட்ல ஓட்டு கேட்டு கடைசியா நான் பேசும்போது என்னுடைய மாவட்டம், நான் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி நான் ஜெயிச்சு வந்தா 5 வருடத்துக்குள்ள என்னுடைய மாவட்டத்துல குடிசைகளே இல்லாத மாவட்டமா ஆக்குவேன். வெரி குட். நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாவட்டம் இதுவரைக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. ஒரு தொழிற்சாலை நான் கொண்டு வருவேன். இது ரெண்டும் என்னால உங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சா நான் அடுத்து இந்த தொகுதியில எம்பியா நிற்பேன். இது முடியலைன்னா நான் அடுத்து ஓட்டு கேட்டு வர மாட்டேன். உங்க லட்சியம் வெற்றி பெற உண்மையான மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சார், நீங்க ஒரு மனிதனை பணம் கொடுத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது திருப்திப்படுத்த முடியும். இன்னைக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொன்னாங்க. யார் வர்றாங்க அப்படின்னு கேட்கும்போது ஜே.கே. ரித்தீஷ் சார் தான் வராரு அப்படின்னு சொல்லும்போது நான் பர்ஸை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். சில வருடங்களுக்கு முன்பா தீவிரவாதிகள் வந்து உள்ள பூந்து அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப அங்க போராடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது அவங்க நாயகன் படம் வந்துச்சு சார். அதுல பார்த்து சார், உண்மையான உத்தரவாதம். ARS பவர் TMT கம்பெனி. அம்மன்ஜி ஆர்பன் வாங்க பேசலாம் தொடர்கிறது. வாங்க பேசலாம் வாங்க, வந்து குந்துனோம் நாங்க. வாங்க பேசலாம் வாங்க, இன்னும் வந்து குந்துனோம் நாங்க. அம்மன் டிஆர்ஒய். ரசிக பெருமக்களே, நிகழ்ச்சி வந்து ரொம்ப துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியை இன்னும் கலகலப்பாக்கிறதுக்கு வருகிறார் நமது நண்பர் சிவகார்த்திகேயன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். டெல்லி கணேஷ் சாருக்கு, பெரியாதாசன் சாருக்கு, புஷ்பனம் குப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அது இல்லாம ஸ்பெஷல் வணக்கம் நம்மளுடைய ஜே.கே. ரித்தீஷ் சாருக்கு. வணக்கம் சார். உங்களை வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான நடிகரா பார்த்தேன். இப்போ ஒரு எம்பியா பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொன்னாங்க. யார் வர்றாங்க அப்படின்னு கேட்கும்போதே ஜே.கே. ரித்தீஷ் சார் தான் வராரு அப்படின்னு சொல்லும்போது நான் பர்ஸை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு தேவையில்லாம அதை வேற கொண்டு வந்துட்டு அப்படின்ட்டு. ஆனா அப்புறம் தான் சொன்னார் டெல்லி கணேஷ் சார், இந்த மாதிரி அவர் வந்து வந்ததுல இருந்து நானும் என்னென்னமோ சொல்லி பாக்குறேன், காசே கொடுக்கலன்னு. ஆனா வந்து இந்த கட் அவுட் வைக்கிறத பத்தி, பந்தா பண்றத பத்தி எல்லாம் நாம வந்து சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா அது வந்து சாருக்காகல சார், நீங்க வந்து பண்றத கூட ஒரு நியாயம் இருக்கு சார். உங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல நடிகர்ன்ற ஒரு நேம் இருக்கு, அது இல்லாம அமௌண்ட் இருக்கு சார். எங்க ஊர்ல ஒரு கவுன்சிலர் வந்து சுயேட்சையா நிக்கிறதுக்கு 2 வட்டி கடன் வாங்கி பேனர் வச்சாரு. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு பார் அப்படின்னாரு. நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாள் கட் அவுட்ல புதுசு புதுசா இருக்கும். சச்சின் டெண்டுல்கருடைய பேட்டை வச்சு நிப்பாரு, அதுக்கு பதிலா அவர் மூஞ்சி இருக்கும். இது பரவாயில்ல அப்படின்னா அடுத்து இங்கே கவுன்சிலராகவிருக்கும் எங்கள் இந்தியாவின் ஒபாமாவே அப்படின்ட்டாங்க. கடைசியில ஒபாமா எப்பயா இந்தியால வந்தாரு, என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்க மாமான் வேணா போட்டுக்க, ஒபாமாவெல்லாம் எதுக்கியா இழுக்கிற அப்படின்ட்டு ஒருத்தன் போய் கேட்டான் சார். கேட்டோன்னு அந்த பேனரை எடுத்துட்டு கேட்டேன் போட்டோ வச்சிட்டாங்க, கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு அவர் போட்டோ வச்சிட்டாங்க. அன்னில இருந்து நான் அந்த கட் அவுட் பேனரு இதை பத்தி நான் பேசுறது இல்ல சார். ஆனா என்ன உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்தது சார். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கட் அவுட் வச்சிருந்தாங்க. கட் அவுட்லாம் வைக்க கூடாது, எடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா நீங்க வச்சா